திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழ்நாட்டின் மத நல்லிணக்கத்திற்கும் பொது அமைதிக்கும் இடையூறு ஏற்படுத்த எந்த இயக்கம் நினைத்தாலும் மக்கள் அதை ஏற்க மாட்டார்கள் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் வரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இணையாது என்றும் கூறினார். பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அவர் இருக்கின்ற வரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதில் இடம்பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. திருப்பரங்குன்றம் அந்த தீப திருவிழா நிகழ்ச்சியை பொறுத்தமட்டில் அங்குள்ள உள்ளூரிலே வாழ்கின்ற உறவினர்களாக சகோதரர்களாக வாழ்கின்ற இந்து மற்றும் இஸ்லாமிய கிறிஸ்துவ சமுதாய மக்கள் அங்கே எல்லோரும் அமைதியாக வாழ்கின்ற விதத்திலே மற்ற இயக்கங்கள் அது யாராக இருந்தாலும் அவர்களது அங்கே பொது அமைதிக்கும் தமிழ்நாட்டின் பொது அமைதிக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் இடையூறு வருகின்ற விதமாக எந்த ஒரு அரசியல் கட்சியோ அல்ல அமைப்போ செயல்படக்கூடாது என்பதுதான் அனைத்து தமிழ்நாட்டு மக்களின் விருப்பமும். ஏனென்றால் தமிழ்நாடு ஜாதி மதங்களை எல்லாம் கடந்து இங்கே வாழ்கின்ற அனைவரும் எந்த ஒரு பேதமும் இன்றி சகோதர சகோதரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதில் மதத்தின் பெயராலோ ஜாதியின் பெயராலோ அல்லது திருவிழாக்களின் பெயராலோ எந்த ஒரு இடைஞ்சலையும் யாரும் ஏற்படுத்துவதை தயவு செய்து தவிர்த்துவிட வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் இதுபோன்ற அரசியலை உறுதியாக ஏற்க மாட்டார்கள். அதிமுகங்கிற கட்சியே இல்லை என்பதுதான் நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். இப்ப இருக்கிறது எடப்பாடி திமுக. புரட்சித் தலைவர் கட்சியை தேர்தலுக்கு பிறகுதான் அங்கே தூங்கிக் கொண்டிருக்கின்ற அல்லது தூங்குவது போல் நடித்துக் கொண்டிருக்கின்ற நிர்வாகிகளும் தொண்டர்களும் விழித்துக் கொள்கின்ற போதுதான் மீண்டும் புரட்சித் தலைவரின் அதிமுக உருவாக்க முடியும். இந்த தேர்தலுக்கு பிறகுதான் அது நடக்கும். துரோகம் இந்த தேர்தலிலே உறுதியாக வீழ்த்தப்படும். அதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பங்கு உறுதியாக இருக்கும்.